சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கொல்லங்குடியில் அருள்மிகு வீட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. நினைத்த காரியம் நிறைவேறுவதும் தவறு செய்தவர்களை தண்டிக்கும் இப்பகுதி மக்களின் நீதிபதியாக கொல்லங்குடி காளியம்மன் போற்றப்படும் நிலையில் இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா 17 ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய நல்லாசூர் ஊராட்சியில் விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நல்லாசூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா கலந்து கொண்டு விவசாயிகளின் திருக்கரங்களால் ரிப்பன் வெட்டி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு புதிய பேருந்து நிலையத்திற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் மலையை ஒட்டி 925 ஹெக்டேர் காட்டுப்பகுதி அமைந்துள்ளது. இந்த காட்டுப்பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள், செம்மான், லங்கர் குரங்கு உள்ளிட்ட ஏராளமான விலங்குகள் வசித்து வருகிறது. இந்நிலையில் இந்த காட்டுப்பகுதியில் உள்ள மான்களுக்கு சரியான உணவு மற்றும் குடிநீர் இல்லாததால் கூட்டம் கூட்டமாக கிரிவலப்பாதை சாலைக்கு வந்து செல்வதால் விபத்து ஏற்பட்டு பல மான்கள் உயிரிழந்துள்ள நிலையில் காட்டிற்குள் உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை வனத்துறையினர் செய்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வர மக்கள் அனைவரும் என்ன பண்றீங்கன்னாக்கா இங்க இருக்கிற வனவிலங்குகளுக்கு வந்து உணவளிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து உணவளிக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட செயல். எதுக்காக சொல்றோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நீங்க வந்து உணவளிக்கிறீங்க. அது வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த மான்கள் வந்து இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000க்கும் மேற்பட்ட மான்கள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து இங்க வர 1-2 நாள்ல வந்து நீங்க உணவளிச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த 1-2 நாள்ல நீங்க அனுக்கிற உணவு என்ன ஆகுதுனாக்கா இது வந்து தினமும் நமக்கு இங்க வந்தா நமக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல என்ன ஆகுது, இங்க வந்து ஏக்கத்தோட நின்றுட்டு இருக்குங்க. ஸோ இப்படி வந்து ஏக்கத்தோட நிக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இப்போ வந்து மக்கள் இங்க யாரும் வரல, ஒருவேளை ரோட்ல இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு ரோட்டுக்கு மேல இந்த வேலியை தாண்டி வரதுனால என்ன ஆகுதுனாக்கா இங்க வாகனம் போக்குவரத்து இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது, நாய்களோட தொல்லைங்க ஜாஸ்தியா இருக்கு. இதனால வந்து வனங்களுக்கு வந்து அடிப்படுது. ஸோ இந்த மாதிரி செயலை வந்து நம்ம தவிர்க்கிறதுல முக்கியமா நம்ம வந்து கவனமா இதுவா இருக்கணும். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மதுரை மாநகரில் இந்து மக்கள் கட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் 1 அடி முதல் 9 அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகளை வைகை ஆற்றில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக 24 பெரிய சிலைகள் மற்றும் 1 அடி உயரம் கொண்ட 108 சிறிய விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வைகை ஆற்றில் கரைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இலங்கை முன்னாள் MP யோகேஸ்வரன் மற்றும் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மருத்துவ அணி சார்பில் ரூபாய் 22,000 மதிப்புள்ள குளிர்சாதன பெட்டியினை கரூர் மாவட்ட தலைவர் சாகுல் அமீத் தலைமையில் பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனை வழங்கினர். மேலும் நோயாளிகள் இருக்கும் அறையை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை தரமாக வழங்க வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் பள்ளப்பட்டி பகுதி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா நிறைவடைந்ததை அடுத்து விநாயகர் சிலைகள் ஆற்றில் கரைக்கும் நிகழ்வு இன்று மாலை துவங்கி இரவு வரை நடைபெற்றது. முன்னதாக ஆண்டிப்பட்டி புறநகர் பகுதியான கொண்டமநாயக்கன்பட்டியிலிருந்து ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட 103 விநாயகர் சிலைகள் டிராக்டர், வேன், சரக்கு லாரி ஆகியவற்றில் வைத்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்விற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஒவ்வொரு வாகனத்திற்கும் பாதுகாப்பாக வழிநடத்தி சென்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர்பேட்டை பகுதியில் உள்ள அரசமர விநாயகர் சதுர்த்தி 27ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு அரசமரத்திற்கு கீழ் சுமார் 10 அடியில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் 2வது நாளான இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 3 சக்கர வாகனம், 7 எளிய 5 பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள வேன்வரை ஸ்ரீ 5 வேம்பு காளியம்மன் திருக்கோவிலில் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த பந்தயத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டுவண்டி உரிமையாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது.
சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 52ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் மயிலை உயர் மறை மாவட்டம் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தேர்பவனியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள கொடியிறக்கம் தொடர்பாகவும் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தஞ்சையில் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து வைத்திலிங்கம் 69வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் 99% தொண்டர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எடப்பாடியை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. ஆனால் அதிமுக இணையக்கூடாது என நினைப்பவர்கள் தானாகவே அதிமுகவை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் 100%ல் 99.9% அதிமுக இணைய வேண்டும். 2026ல் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணத்தை நிச்சயமாக அம்மா ஆத்மா புரட்சித் தலைவர் ஆத்மா நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 26ல் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும். அதாவது நாங்கள் யாரையும் இழக்க விரும்பலை, எடப்பாடியும் இழக்க விரும்பலை, மற்றவர்களையும் இழக்க விரும்பலை. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக சென்று கொண்டிருந்த நிலையில் நுழைவாயில் அருகே மிகப்பெரிய அளவிலான மலைப்பாம்பு ஒன்று அந்த பாதையின் ஓரமாக கிடந்துள்ளது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கவே தகவலின் பேரில் தென்காசி தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 12 அடி நீளமுள்ள ராட்சத மலைப்பாம்பை லாவகமாக விடைத்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டு மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம் மாவட்ட தலைவர் யுவராஜ் மகேஷ், கவுண்டச்சிபுத்தூர் பஞ்சாயத்து தலைவர் செல்வி ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் கைவினை தொழிலாளர்கள் கூட்டுறவு குடிசை தொழிற்சங்கம் அரண்மனை வளாகத்தில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் அஷ்ட பைரவர்கள், நவகிரகங்கள், கிருஷ்ணர் விளையாட்டு போன்ற கொழு பொம்மைகளும், ராஜஸ்தான், கொல்கத்தா, புனே, புதுடெல்லி போன்ற பிற மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பொம்மைகளும் இடம்பெற்றுள்ள நிலையில் அனைத்து கொழு பொம்மைகளுக்கும் 10% முதல் 20% தள்ளுபடி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா ஒசுரக்குடி கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பிஜேபி முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் ராமசாமி சார்பில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனையடுத்து விநாயகர் சிலை ஊர்வலம், கரகாட்டம், நாதஸ்வரம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் புறப்பட்டு ரகு தீர்த்த மண்டப குளத்தில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது. மேலும் இந்த ஊர்வலத்தில் ஏராளமான கிராம மக்கள், இளைஞர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் மானாவாரி சிறுதானியத்தை பாதுகாத்திடவும் ஊக்கத்திட்டங்களை நடைமுறைப்படுத்திட வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் முல்லை தலைமையில் நடைபெற்றது. அப்போது சிறுதானிய உற்பத்தியை பெருக்கிட ஏக்கருக்கு 10,000 ஊக்கமானியம் வழங்கிடவும், சிறுதானியங்களை சேமிக்க பாதுகாப்பு கிடங்குகளை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 9 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக இருப்பவர் மணிமேகலை. இப்பள்ளி கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் 98 விழுக்காடு தேர்ச்சி அடைந்துள்ளது. இந்நிலையில் தலைமை ஆசிரியை மணிமேகலைக்கு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நல்லாசிரியை விருது வழங்கப்பட்டது. இதனை இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் அனைவரும் தலைமை ஆசிரியை மணிமேகலைக்கு மாலை அணிவித்து வழியெங்கும் மாணவிகள் ட்ரம்ஸ், இசை ஒலிக்க உற்சாக நடனத்துடன் ஊர்வலமாக பள்ளியை நோக்கி அழைத்து வந்தனர்.